விருச்சிகம். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் வந்து செவ்வாய் மங்கள யோகம், அதாவது மங்கள யோகம், குருவும் செவ்வாயும் சேர்ந்த மங்கள யோகம் இந்த வாரத்திலிருந்து விலகுது. உங்களுடைய ராசிநாதன் 8ஆம் இடத்திற்கு மறைகிறார். அவரே உங்களுக்கு 6ஆம் இடம். 6ஆம் அதிபதியும் ராசிநாதனுமாகிய செவ்வாய் 8ஆம் இடத்துல மறையிறது ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா விபரீத ராஜயோகம்னு சொல்லிடுவேன். ஒரு வகையில் நல்ல பலன்கள் தான் அது இருக்கும். அப்படி ஒன்றும் பெரிய கெட்ட பலன்கள்லாம் அப்படி ஒன்றும் பெரிய அளவில் இருக்காத ஒரு நல்ல வாரமாகத்தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. எதை பற்றியும் நீங்கள் கவலைப்பட தேவையில்லாதவர்களுக்கு ஒரு நல்ல விதமான தன்மைகள் இப்போது கண்டிப்பாக உண்டு. ஆகவே விருச்சிக ராசிக்காரர்கள் வெற்றி கொடி காட்டக்கூடிய, வெற்றி கொடி அமைப்புகள் இருக்கக்கூடிய நல்ல வாரமாகவே இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. ராசியை குரு பார்க்கறது மிகப்பெரிய யோகங்க. 11ஆம் இடத்துல நீச்ச சுக்கிரன் இருக்கிறார். ஏற்கனவே சுபத்துவமாக இருக்கக்கூடிய கேதுவோடு இணைந்து லாபங்களை தரக்கூடிய, வெற்றியை தரக்கூடிய அமைப்பில் இருக்கிறார். வழக்கில் வெற்றிகள் போன்றவைகள், போட்டிகள் வெற்றிகள். இது வரைக்கும் யாரை ஜெயிக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருந்தீங்களோ அவரெல்லாம் ஜெயிக்கக்கூடிய தன்மைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக வரும். ஆகவே விருச்சிகத்தின் இன்னொரு நல்ல வாரம் இந்த வாரம். சந்திராஷ்டமம் கிடையாது, எதுவும் கிடையாது, நெகட்டிவ்னு எதுவும் கிடையாது. 8ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால குறுக்கு வழி சிந்தனைகள் வரும். அதை கொஞ்சம் மட்டும் கவனிச்சுக்கோங்க. குறுக்கு வழி சிந்தனைகளோட ஆட்களுடைய தொடர்புகள் வரும். இந்த மாதிரி பண்ணிடலாம், அந்த மாதிரி பண்ணலாம், ஒரு வில்லங்க நிலம் வருது, ஒரு வில்லங்க இடம் வருது, அதை முடிச்சிடலாம், இதை முடிச்சிடலாம், அல்லது இந்த இடத்துல காசை போட்டோம்னா அப்படி வந்துடலாம், ஒரு வட்டி காசு அப்படி வரும், இப்படி வரும் என்பது மாதிரியான ஒரு சில நிலைகளில் பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலும் ஒரு குறுக்கு வழி சிந்தனைகள் ஒரு 45 நாளைக்கு அதிகமாக வரக்கூடிய தன்மைகள் இப்போது விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. அந்த குறுக்கு வழி சிந்தனைகள் பிறந்த ஜாதக தசாபுக்தி அமைப்புகளுக்கு ஏற்பவும் கொஞ்சம் கூட குறைவாக இருக்கும். ஆகவே குறுக்கோளி சிந்தனைகள் கண்டிப்பாக வேண்டாம். எதையுமே ஒரு நேர்மையான விதத்தில் போங்க. 6ஆம் இடத்து அதிபதி 8ஆம் இடத்தில் இருக்கிறது அப்படிங்கிறது லக்னம், அவரே ராசிநாதனாக இருக்கிறார் என்பது குறுக்கோளி சிந்தனைகளை அதிகப்படுத்தி காட்டக்கூடிய ஒரு அமைப்பு. ஆகவே பெரிய தொல்லைகள், பெரிய தொந்தரவுகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கிடையாது. ஆயினும் என்னதான் கஷ்டப்பட்ட, நான் இவ்வளோ தூரம் நல்லா சொன்னாலும் எனக்கு நல்லா இல்லைங்கய்யா அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சொல்கிறேன் ஒரே பதில். கோட்சார ரீதியாக 90% நல்லா தான் இருக்கிறீங்க. ஒரு 10% பிறந்த ஜாதக அமைப்பில் கொஞ்சம் ஒரு மாதிரியான பலவீனமான அமைப்புகள் இருக்குது என்பது உண்மைதான். அப்படிப்பட்டவர்களுக்கு கூட இந்த வாரத்தின் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை இந்த 3 நாளில் தீர்வுகள் கிடைக்கக்கூடிய தன்மைகள் இருக்கும். ஆகவே எதை பற்றியும் கவலைப்படாமல், ஒரு சிலருக்கு வேலை மாற்றம் ஏதாவது உண்டு, மாற்றங்கள் உண்டு. 8ஆம் இடத்துல செவ்வாய் வரார் இல்லையா, வேலை மாற்றம், தொழில் மாற்றம், வீடு மாற்றம் போன்ற ஏதேனும் ஒரு எளிய சிறிய மாற்றத்தின் மூலமாக என்ன மாற்றம் வந்தாலும் அது நல்லாவே இருக்கும். ஆகவே மாற்றத்தின் மூலமாக ஒரு ஏற்றத்தை அனுபவிக்கக்கூடிய நல்லதொரு வாரமாகவே அமைஞ்சிருக்குங்க விருச்சிக ராசிக்காரர்கள் எல்லாருக்குமே இந்த வாரம்.